கைஸ் டுடே ஹை ப்ரோட்டீன் அதாவது வெயிட் லாஸ்க்கு என்னடா சாப்பிடணும்னு யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஹை ப்ரோட்டீன் அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்யுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் நான் சொல்கிறேன். மறக்காமல் இதை வந்து நீங்கள் லஞ்சு டின்னரு மார்னிங்கில் கூட எடுத்துக்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் கைஸ். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் சீரக மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, சீரகத்தூள். அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு 2 கப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் ஒரு 1 வெங்காயத்தை எடுத்து அதை 2 கப் வந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதே இதில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பிசைஞ்சு மாவு காய்கறி அதாவது நம்ம போட்ட எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவில் கோதுமாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க காய்ஸ். தண்ணி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க காய்ஸ். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம அடமணி தான். ஸோ நம்ம வந்து அப்படி தோசைக்கல்ல தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த லெவலில் வந்து நல்லா பிணைஞ்சு நம்மளுக்கு இந்த லெவலில் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்ததை வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம் காய்ஸ். ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம இன்னொன்று வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கானது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் நைட்டு ஓவர் நைட்டில் ஊற வச்ச பாசிப்பயிறு வந்து ஒரு 1.5 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 2 கப் இருந்தால் எவ்வளோ வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மாவுக்கு தேவையானது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டை வத்தல், நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டை வத்தல் ஆட் பண்ணிவிட்டேன், 1 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 6-7 பூண்டு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து ஒரு 1/2 இஞ்சி ஒரு 3ஆக கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் காய்ஸ். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதோட வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் காய்ஸ். நல்லா மூடி போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதோட இன்னும் இந்த லெவல் நம்மளுக்கு பத்தாது. ஸோ தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் காய்ஸ். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த லெவலில் நம்ம இருக்கணும். நம்ம இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம சட்னியாகவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ண போகிற அடைக்கு வந்து இந்த சட்னியாக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோட வந்து சேர்த்துடலாம் காய்ஸ். ஃபுல்லாக வந்து இதையும் சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து பிசைய போகிறோம். ஸோ இதையும் கை வச்சு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க காய்ஸ். பிசைஞ்சு நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரணும். ஸோ நல்லா அந்த மாவோடு நல்லா அழுத்தி இதையும் சேர்த்து மிக்ஸ் ஆகிறவங்க பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அது மேலே கோதுமை மாவு போட்டு நான் பண்ண ப்ராசஸை பண்ணாலும் சரி தான், இல்லை எப்படி பண்ணாலும் சரி தான், எல்லாமே ஒன்று தான் கைஸ். நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதையும் நல்லா சப்பாத்தி மாவு பஸ்த்துக்கு சப்பாத்தி மாவோட இது லைட்டாக வரும். ஏன்னா நம்ம அடை தானே பண்ண போகிறோம். ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக தான் இருக்கும். நம்ம வைக்கிற ஷேப்பில் அது வரும் கைஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பிடிச்சா இந்த லெவலில் இருக்கிற மாதிரி வசைஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா ப்ரஷ் வச்சு இந்த லெவலில் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அதை வந்து. ஸோ அடையை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை வச்சுட்டு பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணாலும் ஓகே தான். நல்லா பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடை வந்து ரெடி காய்ஸ். மறுபடியும் நம்ம 2 சைடு வந்ததுக்கப்புறம் நல்லா நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி வேக விட்டுக்கோங்க. வேக விட்டு திருப்பிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நான் பண்ண மாவில் வந்து ஒரு 3 இது வந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன். இன்னொரு அடையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சு நான் ரவுண்டாக அப்படியே தோசை ஊற்றுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மீறி என்னால் பண்ண முடியலை, இழுக்க முடியலை, பெரிய ரவுண்டு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த லெவல் வந்துச்சா நானும் அதையும் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். நமக்கு கரெக்டாக ஒரு 3 அடை கிடச்சிச்சு கைஸ். செகண்ட் இது முடிஞ்சு தேர்டு அதே மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு வந்து செம்மையான வெயிட் லாஸ்க்கு ஏற்ற ஹை ப்ரோட்டீன் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து 2 சட்னி வச்சு தான் சேவ் பண்ண போகிறோம் கைஸ். டொமேட்டோ சட்னி அப்புறம் வந்து புதினா சட்னி, அதாவது கொத்தமல்லி சட்னியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை 2மே ஆட் பண்ணி வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் குழம்பு இருந்தால் அதையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஒன்று சாப்பிட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிற லெவலில் செம்மையான ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி காய்ஸ். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்புறம் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் வந்து பிடிச்ச லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை ப்ரோட்டீன் அடை ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.